ஹாய் கைஸ். இந்த வீடியோல பைத்தான எப்படி கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்றது? பிரிண்ட் ஃபங்ஷன்னா என்ன? அது எப்படி நம்ம ப்ரோகிராம்ல ஒர்க் ஆகுது? வேரியபிள்ஸ்னா என்ன? டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு எக்ஸாம்பிளோட கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் பைத்தான் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்க. இங்க வர ஃபர்ஸ்ட் லிங்க்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் டவுன்லோட்ஸ் போங்க. இங்கே டவுன்லோட்ஸில் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா மேக்காக இருந்தால் மேக் ஓஎஸ் கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணது விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பைத்தானில் இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.14.7 அவைலபிளாக இருக்குது. பட் இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இங்கே ஸ்டேபிள் ரிலீசஸ்குள்ளே இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட லேப்டாப் என்ன மாடலோ, அதாவது 64 பிட்டா 34 பிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப் என்ன பிட்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு சிஸ்டம் டைப் பண்ணுங்க. இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே சிஸ்டம் டைப் செக் பண்ணுங்கள். என்னுடைய சிஸ்டம் டைப் 64. ஸோ நான் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் பைத்தான் டு பாத்ன்ற ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நோ கொடுங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வரும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பைத்தான் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. சர்ச்சில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே நான் கொடுக்குற கமாண்டை அப்படியே நீங்களும் டைப் பண்ணுங்கள். பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ண பைத்தானுடைய வெர்ஷன் ஷோ ஆகும். உங்களுக்கு இந்த கமாண்ட் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் py ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண பைத்தானோட வெர்ஷன் ஷோ ஆகும். பட் இந்த பைத்தான் கோட ரைட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பிடிஎஃப் ரீடர் இல்லைனா அடாப் ஆக்ரோபேட், அதே மாதிரி ஒரு வீடியோ பிளேயரை ப்ளே பண்ணுறதுக்கு எம்எக்ஸ் பிளேயர் இல்லை விஎல்சி மீடியா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி நம்ம பைத்தான் கோட ரன் பண்ணுறதுக்கும் ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அதை தான் ஐடின்னு சொல்லுவோம். ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. இங்கே பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஐடிஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது விஎஸ் கோட், பைசாம், இன்டெலிஜே, எக்லிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஐடிஸ் அவைலபிளாக இருக்குது. இதிலலாம் நம்ம பைத்தான் கோடை எப்படி ரைட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் பைத்தானை லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறதால பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே ஒரு டிஃபால்ட் ஐடிஎல்இன்னு ஒரு என்விரான்மெண்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணியே நம்ம இப்போ லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஐடிஎல்இன்றது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ பைத்தான் கோடை ரைட் பண்ணுறதுக்கு ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச்சில் ஐடிஎல்இன்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஐடிஎல்இன்னு ஒரு அப்ளிகேஷன் ஷோ ஆகும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பிரிண்ட்னு டைப் பண்ணி ஒரு 2 பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். எங்கள் அவுட்புட்டில் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுத்தனோ அது அப்படியே எக்ஸாக்டாக எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே நல்லா கவனிங்க. பிரிண்ட்டுன்றது பைத்தானில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமோடைய அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி வேலிடேட் பண்ணலாம். இங்கே இதே மாதிரி நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். பிரிண்ட்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு 2 பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்கைடெக் மேக்கர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். சிமிலர்லி நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுத்தனோ அதே டெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக அவுட்புட்டில் வரும். ஓகே, பட் நம்ம இந்த பேஜில் கோடிங்கை ரைட் பண்ணக்கூடாது. நியூவாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அந்த பேஜில் தான் கோடிங்கை ரைட் பண்ணி ரன் பண்ணணும். இங்கே டாக்குமெண்ட்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் பைத்தான ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் எக்ஸாம்பிள்னு ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பிரிண்ட் எக்ஸாம்பிள் .pyன்னு ஒரு எக்ஸ்டென்ஷனோட ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே .pyன்றது ஒன்றும் இல்லை, நம்ம பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ணும்போது .pdfன்னு சேவ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி நம்ம பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணும்போது .pyன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்து இதில் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தனா எனக்கு அவுட்புட் வராது. இங்கே நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு இந்த ரன் பட்டனில் இருக்க ரன் மாடியூலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாப்பப் வரும். ஆக்சுவலாக இது எரர் இல்லை, நம்ம ஃபைலை சேவ் பண்ண சொல்லுது. நம்ம ஆல்ரெடி ஃபைலை சேவ் பண்ணியிருந்தாலும் அகைன் ஒரு லைன் ஆஃப் கோடை எழுதியிருக்கோம். அதாவது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு எழுதுனதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணலை. நீங்கள் ஜஸ்ட் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு ரன் ஆகும். இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம என்ன ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தோமோ, அதாவது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தனோ அது எக்ஸாக்டாக எனக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு. சிமிலர்லி அதே மாதிரி நான் இன்னும் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதாவது ஹலோ ராஜ், ஹலோ ராம்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணாலும் சேம்
பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள நான் என்ன குடுத்தனோ, அது ஒன் பை ஒன்னா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம பிரிண்ட்ன்னு குடுத்து ஒரு டபுள் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி, டபுள் கோட்ஸ்குள்ள என்ன குடுக்குறோமோ, அது அப்படியே அவுட்புட்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் இதுவே டபுள் கோட்ஸ் குடுக்காம நம்ம ரன் பண்ணா என்ன ஆகும்? அதாவது இங்க ஹலோ ராம நான் டபுள் கோட்ஸ் இல்லாம ஜஸ்ட் பிரிண்டோட பிராக்கெட்குள்ள ஹலோ ராம்னு குடுத்து ரன் பண்ண போறேன். இப்ப என்ன எரர் வருதுன்னு பாருங்க. இன்வேலிட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எரர் வருது. இங்க ஏன் இந்த எரர் வருதுன்னா, நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள குடுக்குற நேம நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தா மட்டும் தான் அது நமக்கு அவுட்புட்ல அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்படி டபுள் கோட்ஸ்குள்ள குடுக்காம நம்ம ரன் பண்ணோம்னா, குடுத்திருக்க நேம் ஒரு வேரியபிள் நேமா இருக்கணும். ஓகே, இப்ப வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இத ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்க வீட்ல இருக்க கிச்சனுடைய ஷெல்ஃப இமேஜின் பண்ணிக்கங்க. இங்க நெறைய இன்கிரீடியன்ட்ஸ குட்டி குட்டி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்டெய்னர் மேல அந்த இன்கிரீடியன்ட் உடைய நேம லேபிளா பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாரி தான் ப்ரோகிராம்லயும் நம்ம கிரியேட் பண்ற வேல்யூஸ, அதாவது நம்ம கிரியேட் பண்ற டேட்டாஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டருடைய ரேம் மெமரியில ஒரு குட்டி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அதாவது இப்ப பார்த்த கண்டெய்னர் மாரி. இந்த கண்டெய்னர தான் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த கண்டெய்னருக்கு வைக்கிற நேம தான் வேரியபிள் நேம்னு சொல்லுவோம். புரோகிராமிங்ல வேரியபிள்ஸ்குள்ள இருக்க வேல்யூஸ் அக்சஸ் பண்றதுக்கு இந்த வேரியபிள் நேம யூஸ் பண்ணுவோம். இதை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்க ஒரு குட்டி ப்ரோகிராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தானை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ண ஃபைலுக்கு வேரியபிள்ஸ்ன்னு நேம் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். இங்க ஏன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 10ன்ற ஒரு வேல்யூவா ஸ்டோர் பண்றேன். அதே மாதிரி பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 20ன்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏன்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 10ன்னு ஒரு வேல்யூவும், பின்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில 20ன்னு ஒரு வேல்யூவும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட்ல ஏவ பிரிண்ட் பண்றேன். அதாவது டபுள் கோட்ஸ் குடுக்காம டைரக்ட்டா ஏன்னு குடுக்குறேன். இப்போ எனக்கு ப்ரோகிராம் ரன் பண்ணா எரர் வராம அவுட்புட் வரும். இங்க ஏன் முன்ன நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டபுள் கோட்ஸ் குடுக்கலன்னா எரர் வந்துச்சு. இப்போ நமக்கு எரர் வரல அப்டின்னா, இங்க ஆல்ரெடி ஏன்ற ஒரு நேம வேரியபிள் நேமா குடுத்துருக்கிறதால, ப்ரோகிராம் ரன் ஆயிட்டு அந்த ஏன்ற வேரியபிள்குள்ள இருக்கிற வேல்யூவ பிரிண்ட் பண்ணும். பட் இதுவே நான் இந்த ஏவ டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தேன்னா, ஜஸ்ட் என்ன நான் குடுத்தனோ அது அப்படியே எனக்கு ஏன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. நம்ம பிரிண்ட்ல டபுள் கோட்ஸோட என்ன குடுக்குறோமோ, அது அப்படியே வெளிய பிரிண்ட் ஆகும். பட் இதே நம்ம பிரிண்ட்ல குடுக்குற ஒரு நேம் ஒரு வேரியபிளா டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, அந்த வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூவ பிரிண்ட் பண்ணும். இங்க என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கவனிங்க. நம்ம பிரிண்ட்ல ஏன்னு குடுத்து ப்ரோகிராம ரன் பண்ணும்போது, இந்த ஏன்ற நேம் டபுள் கோட்ஸ்ல இல்ல. ஸோ அது வேரியபிளா எங்கேயாச்சும் டிக்ளேர் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணும். ஆல்ரெடி நம்ம ப்ரோகிராம்ல ஏன்ற ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கிறதால, ப்ரோகிராம் எரர் வராம அந்த வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூவ அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும். இப்ப இதே மாரி நான் பிய பிரிண்ட் பண்றேன். இப்போ பிக்குள்ள இருக்க 20ன்ற வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. இப்போ பிரிண்ட்க்குள்ள ஏவையும் பியும் பிளஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். அதாவது ஏன்ற வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூவும், பின்ற வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூவும் இங்க பிளஸ் பண்றேன். எனக்கு 10 + 20 30ன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இப்ப வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்ன்றது புரோகிராமிங்ல நம்ம கிரியேட் பண்ற வேல்யூஸ், அதாவது நமக்கு குடுக்குற டேட்டாவுடைய டைப்ப தான் டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். அதாவது புரோகிராமிங்ல நம்ம கிரியேட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே நம்பர்ஸா இருந்துச்சுன்னா, அத இன்டிஜர் டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். அதே மாரி வார்த்தைகளா, அதாவது லெட்டர்ஸா கிரியேட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி பைத்தான்ல நெறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் உடைய டேட்டா டைப்ப எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அத டைப்ன்னு நேம் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். இங்க முன்ன பார்த்த ப்ரோகிராம் மாரியே a = 10, b = 20ன்னு குடுத்து பிரிண்ட்ல ஏவ பிரிண்ட் பண்றேன். இப்போ ஏன்ற வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த வேரியபிள் உடைய டைப்ப செக் பண்ணுவோம். இதுக்கு பிரிண்ட்க்குள்ள டைப்ன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அதாவது பிரிண்ட்க்குள்ள டைப்ன்னு டைப் பண்ணி இன்னொரு டபுள் பிராக்கெட்குள்ள ஏவ போடுறோம். இப்போ ப்ரோகிராம ரன் பண்ணலாம். நமக்கு இன்ட்ன்னு அவுட்புட் வந்திருக்கு. இங்க இன்ட்னா என்னன்னா இன்டிஜர். அதாவது நம்ம ஏன்ற வேரியபிள்குள்ள 10ன்னு ஒரு நம்பர ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏன்ற வேரியபிளோட டைப் இங்க இன்டிஜரா பிரிண்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி இப்ப பின்ற வேரியபிளோட டைப்பையும் செக் பண்றோம். இப்போ இதுக்குமே இன்ட்ன்னு தான் நமக்கு அவுட்புட் வருது. என்னன்னா, இங்க ஏ அண்ட் பி 2 வேரியபிள்குள்ளயும், அதாவது 2 கண்டெய்னருக்குள்ளயும் நம்ம நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்றோம். அதோடைய டைப்ப நம்ம செக் பண்ணும்போது, பைத்தான்ல நம்பர்ஸ இன்டிஜர்ன்னு சொல்றதால நமக்கு இன்ட்ன்னு அவுட்புட் வருது. இப்போ சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல ராஜ்ன்னு ஒரு நேம ஸ்டோர் பண்றேன். அதாவது லெட்டர்ஸ ஸ்டோர் பண்றேன். இப்ப இந்த சி வேரியபிள பிரிண்ட் பண்ணா நமக்கு ராஜ்ன்னு அவுட்புட் வரும்னு நெனைப்பீங்க. பட் ஆனா நமக்கு எரர் தான் வரும். இங்க என்ன எரர் வந்திருக்குன்னு பாருங்க.
நேம் ராஜ் இஸ் நாட் டிஃபைன்னு வருது. அது எப்படி நம்ம ராஜ்ன்ற நேம சின்னு ஒரு வேரியபிளுக்கு தான் அசைன் பண்ணிட்டோமே! அப்புறம் எப்படி நமக்கு நாட் டிஃபைன்னு எரர் வருதுன்னா, ப்ரோகிராம்ல நம்ம லெட்டர்ஸ வேல்யூஸா குடுக்கும்போது டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுக்கணும். இப்போ இந்த ராஜ டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுத்துட்டு ப்ரோகிராம ரன் பண்றேன். இப்போ நமக்கு ராஜ்ன்னு கரெக்ட்டா அவுட்புட் வருது. இப்போ இந்த சி வேரியபிளோட டைப்ப செக் பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க எஸ்டிஆர்ன்னு வந்திருக்கு. இங்க எஸ்டிஆர்ன்றது என்னன்னா ஸ்ட்ரிங். பைத்தான்ல லெட்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ன்னு சொல்றதால, இங்க சின்ற வேரியபிள்குள்ள லெட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதால, நம்ம அதோடைய டைப்ப செக் பண்ணும்போது ஸ்ட்ரிங்ன்னு அவுட்புட் வந்திருக்கு. இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏ அண்ட் பி 2த்துலயும் நம்பர்ஸ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர்ஸோட டேட்டா டைப்ஸ் நம்ம இன்டிஜர்ன்னு பார்த்தோம். ஸோ அதோடைய டைப்ஸ செக் பண்ணும்போது நமக்கு இன்ட்ன்னு அவுட்புட் வந்துச்சு. லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். இங்க சின்ற வேரியபிள்குள்ள லெட்டர்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதால, நமக்கு ஸ்ட்ரிங்ன்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் நியூவா ஒரு டின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதுல ஏ வேரியபிளையும், பி வேரியபிளையும் பிளஸ் பண்ணி, அதோட வேல்யூஸ டில ஸ்டோர் பண்றேன். இப்போ டிய பிரிண்ட் பண்ணா எனக்கு 13 அவுட்புட் வந்திருக்கு. அதாவது ஏல 10 இருக்கு, பில 20 இருக்கு. 2த்தையும் பிளஸ் பண்ணி 13 வர வேல்யூவ டின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். இப்ப அந்த டிய பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்ல 13 பிரிண்ட் ஆகுது. இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. இங்க 10ன்றது ஒரு வேல்யூ. ஏன்றது ஒரு வேரியபிள் நேம். அதே மாரி ராஜுன்றதும் ஒரு வேல்யூ. அதாவது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இங்க சின்றதும் ஒரு வேரியபிள். அதே மாரி பின்றது ஒரு வேரியபிள். 20ன்றது ஒரு வேல்யூ. இங்க இந்த பிளஸ்னா என்ன? இந்த ஈக்குவல்னா என்ன? இத தான் புரோகிராமிங்ல ஆப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பைத்தான்ல இந்த மாரி நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல பார்த்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா என்னோட Instagram அக்கவுண்ட்க்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க டவுட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன்.